ஓகே, வணக்கம் கைஸ். இன்னைக்கு என்ன கண்டென்ட்னா, இன்னைக்கு ஏதோ பேச மாட்டேங்குது. அதுதான் எனக்கும் தெரியல. இன்ஸ்டா 360 வியூ ஃபைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐபேடில் கனெக்ட் ஆக முடியுது. ஆனால் இன்ஃபினிட் கிளிச் ஆரம்பிக்கணும், தெரியும்ல. மேட்ரு என்னன்னா, இன்ஸ்டா 360 பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்டேட் ஒழுங்கா பண்ணுறேன். சரி, ஓகே. நான் சும்மா பேசிகிட்டு இருந்தோம், ஏதோ படத்தோட வில்லன்ஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும் போது தான் சரி ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வில்லன் என் ஃபேவரட் வில்லனு அந்த மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நான் பர்சனலாக நான் ஒரு வில்லன் எழுதுனா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். நான் அதையே பில்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். உரி 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 யாருக்கு புரியணுமோ புரியும், அதுதான். சரி, நான் ஃபஸ்ட் பேச யார் பேசுகிறது? இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுதான். மெயினாக எனக்கு பர்சனலாக வில்லன் எப்படி இருக்கணும்னா, ஒரு அன்டச்சபிள் இல்லை, அது வந்து தொடவே முடியாத அளவுக்கு தொடக்கூடாது, சரியா? புத்தி போடவே முடியாத அளவுக்கு மடம் கவர் ஆயிருக்கும். புத்தி போகுது சொல்ல போறானு சொன்ன அன்டச்சபிள். ஓகே, அதான் கொஞ்ச நேரம் பேசினா மாடு வரும். தொடவே முடியாது, தொடவே கூடாதா, தொட முடியாதா? ஃபுல்லா எல்லா இடத்துலயும் சேரு சகதி மலம் சாக்கடை சாக்கடை. ஸோ என்ன சொல்றது, வேர்ஸ்ட் வில்லன் எப்படின்னா, வேர்ஸ்ட் வில்லனா பெஸ்ட் வில்லன் எப்படி இருப்பானா, பெஸ்ட் வில்லன் மேக்ஸ் தி வொர்ஸ்ட் ஹீரோவா? அதாவது வொர்ஸ்ட் வில்லன் மேக்ஸ் தி பெஸ்ட் ஹீரோவா? பெஸ்ட் வில்லன் மேக்ஸ் தி பெஸ்ட் ஹீரோவா? அது எப்படி? அதுதான் வில்லன் இஸ் பெஸ்ட். எப்படின்னா, ஒரு என்னோட கண்ணோட்டத்துல ஒரு பெரிய வில்லன், ஒரு என்ன சொல்றது ஃபைனல் பாஸ் எப்படி இருப்பானா, அவன் பொருட்டாவே மதிக்க மாட்டான். லைக் அவன் கொல்றது அதெல்லாம் பெரிய விஷயமாவே இருக்காதுன்னு தான் தோணுது எனக்கு. He just make other person's life miserable. அவ்வளோதான். நீ இப்போ நான் வந்து ஒரு பெரிய வில்லன்கிட்ட மிஸ்அப் பண்ணுறேன் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவானா, ஜஸ்ட் என்னோட லைஃப் மிசரபிள் ஆக்குவான். புரியுதா? என்னால் வாழவே முடியாத அளவுக்கு தள்ளுவான் அவன். நான் சாகவே முடிவு பண்ணியிருக்கலாம். அப்போ என்ன தோணும், ஓகே இவங்கிட்ட நம்ம வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் அவன் வந்து சூசைடு தான் பண்ணிக்கிறானா? அது அவன் இஷ்டம், அது புரியுதா? ஆனா அங்கேயே முடிஞ்சிருது. ஆனா வில்லன் வந்து டார்ச்சர் பண்ணணும் சொல்றான். சூசைடு எப்படி ஈஸியோ அந்த மாதிரி கொல்றது ஈஸின்னு சொல்றான். நீ வந்து நீ வாழவே முடியாத தள்ளுவ, நானு நீயே செத்தாதான் உண்டு, புரியுதா? உன்னை சூசைட் பண்ணிக்க வைக்கிற அளவுக்கு நான் வந்துட்டு அவன் தான் வந்து மாசான வில்லனா? அக்கார்டிங் டு ஹிஸ் டர்ம்ஸ். நீ என்ன நினைக்கிற? நீ பேசிரு. நான் யோசிக்கிறேன், டக்குன்னு வர மாட்டேங்குது. வில்லன் வந்து எனக்கு இப்ப படத்துக்காக சொல்றியா, இல்ல நீ வந்து நீ எழுத போற வில்லன் இப்படி இருக்கணும்னு சொல்றியா? நான் எழுதுனா வில்லன் இப்படிதான் எழுதுவேன். ஸ்ட்ராங்கா ஒரு மாசான வில்லன் இல்லையா? அதுதான்டா. என்னன்னா அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு பொருட்டாவே இருக்க மாட்டான். ஏன்னா அவன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, ஏதாச்சும் படம் பார்த்துருக்கீங்களா? அதுதான் நான் சொன்னேன்டா. அவன் சித்தார்த் அபிமன்யு ஒரு எக்ஸாம்பிள் தான். அவன் சொல்ற மாதிரி காம்படிஷனா பாப்பான்ல. சித்தார்த் அபிமன்யு காம்படிஷனா பார்க்க மாட்டான். ஸ்டார்டிங்ல எப்படி என்ன கண்டுபிடிச்சான்ற கார்டுல தான் இருப்பான். எப்படி என்ன இவன் ஃபிகர் அவுட் பண்ணிட்டே இருக்கானே, என்ன பண்ணுவான்? ஒன்ஸ் வந்து இவன் ஜீவன் வந்து இவனோட மைண்ட்ல பூந்தானாலே இவனோட என்ன சொல்றது, அந்த கேரக்டர் வில்லனோட அவனோட இதே பீஸே போயிடுச்சு, புரியுதா? வில்லனோட ஸ்ட்ராங் அங்க இல்ல, அங்க அவன் ஓகேயா? ஏதோ ஒரு படத்துலயா? சரி சொல்லு. வில்லனோட கூல் எதுனா, உன்னால என்ன பண்ண முடியும், அவனால வில்லனை தொடவே முடியாது. The best we can do is this. நீ என்ன பண்ணாலும் தொட முடியாது, ஓகேயா? அதனால நீ எனக்கு வந்து ஒரு எனக்கு நீ காம்படிஷனே கிடையாதுன்ற மாதிரி தான். I don't even know who you are. ஆனா அந்த மாதிரி வில்லனால தான் பெஸ்ட் ஹீரோவும் கொண்டு வர முடியும். I don't even know who you are. அந்த மாதிரி தான் தானோஸ் மாதிரி இருக்கணும். தானோஸ் வந்து ஒரு குறிக்கோளோட இருப்பான்டா, பர்ஃபெக்ட் பேலன்ஸ் இருக்கு. தானோஸ் நினைச்சதுல என்ன தப்பு சொல்லு. கேங் நினைச்சது தப்பு இல்லைன்னா டூஃபன் ஸ்மித் நினைச்சது தப்பு இல்லை தானே? டூஃபன் ஸ்மித் தப்பே கிடையாது. குழந்தை அவன் பாட்டு ஜாலியா சுத்திட்டு அட்டென்ஷன் கூட கிடையாது. கண்டுபிடிக்கிற எல்லா இன்னேட்டருமே என்ன பண்ணும் அங்க பாரு, அது வந்து ஃபினிஷர் ஃபெப காப்பாத்துறதுக்கு
ஒரு விதத்துல ஷ்ரிங்கினேட்டர் போடுவாங்க பெரிய டக்குனு ஷ்ரிங்க் பண்ணி போயிடுவாங்க. ராஜரை பழி வாங்கணும், அவ்வளவுதான் டூஃபன் ஸ்மித்ஸ்க்கு வாழ்க்கையே. வேலிடேஷன் தரல சின்ன வயசுல இருந்தே. ராஜர் வந்து அவனோட தம்பி. ஏய் எல்லாத்துலயும் அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆமா ஆமா அம்மா. அவங்க டூஃபன் ஸ்மித்ஸோட அப்பா அம்மா தான் வில்லன். டூஃபன் ஸ்மித்ஸ் அவட வெளிய நிக்க வச்சிடுவாங்களே கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேட் பண்ணிட்டு வாசல்ல நிக்க வச்சிடுவாங்க நைட் ஃபுல்லா. பாவமா இருக்கும். அவ்வளவுதான். டூஃபன் ஸ்மித்தோட ஆனா பெஸ்ட் அவன் நல்ல கண்டென்ட் தகப்பனா ஒரு இருப்பாரு. பொண்ணு வெனிசா. நல்ல தகப்பனா இருப்பார்ல அவர். வெனிசா பர்த்டேனா மட்டும் கரெக்டா விட வருதுல. வெனிசா பர்த்டேனா இல்ல, வெனிசா எவ்வளவு ப்ரொடெக்டிவா வச்சுப்பாரு. பெரிய ஹெல்ப் பண்ணுவா தெரியுமா? ஸ்கூட்டர் ஓட்டு போயிட்டு ஸ்கூட்டர் ஓட்டு போயிட்டு அப்போ இங்கே போறாரு. அப்ப டூஃபன் ஸ்மித் வில்லன் கிடையாது. டூஃபன் ஸ்மித் வில்லன் கிடையாது. டூஃபன் ஸ்மித் தான் ஹீரோ. ஃபீனியஸ் ஃபர்ப் தான் வில்லன். மிஸ்அண்டர்ஸ்டுட் வில்லன்ற மாதிரி. ஃபீனியஸ் அண்ட் ஃபர்ப் தான் வில்லன். அவனுங்க வயசுக்கு மீறி அவனுங்க தலூசு குதி மாதிரி பண்ணிருப்பானுங்க. அவனுங்க தான் பைத்தியக்காரங்க. They are only getting away with everything daddy. ஆமா. அப்போ இவன் தானே கேங் தி கான்கரர். கேங் கான்கரர் எப்படின்னா என்ன பண்ணுது? அது மார்வெல்ல என்ன படம் அது? இது குவாண்டமேனியா, லோகி எல்லாத்துலயும் வருவான். கேங்கோட மோட்டிவ் வந்து அவன் வந்து எப்படி சொல்றது, அவன் வந்து அவனோட டைம் லைன் வந்து சுப்ரீமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பேரலல் யூனிவர்ஸ் அது இதுன்னு போவோம். ஓகே, அது வந்து ஒரு அதை எப்படி சொல்றது, லோக்கி ஃபர்ஸ்ட் சீசன்ல கடைசி எபிசோட்ல வந்து கேங் வந்து செம்ம கான்ஃபிடென்ட்டா இருப்பான். நீ என்ன கொன்னாலும் நான் இங்கே தான் இருப்பேன், கொல்லாட்டியும் அஃப்கோர்ஸ் நான். ஆனா இப்போ நீ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் எழுதணும்னு வைய, அவனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷன் இருந்தாதான் அவனுக்கு ஸ்ட்ராங்கா ஆகும்ல. அப்ப அந்த எமோஷனல் பேக்ரவுண்ட்ல நீ அடிச்சீங்கன்னா கண்டிப்பா அவன் வீக் ஆயிடுவான் தானே ஒரு பாயிண்ட். ஆமா, ஏய் எல்லாருமே ஒரு கேரக்டர் இருந்தாலுமே இப்போ அவன பொண்ணை வந்து வச்சு இது பண்ணா அவுட். சித்தார்த் அபிமன்யுக்கு வந்து அவனோட அந்த இது இருக்குமே, சித்தார்த் அபிமன்யுக்கு என்ன இருக்கும், சில்பா கூட தட்டி விட்டுருவான், கொன்றுவானே. சில்பா அவனே கொன்றுவான் செத்துருன்னு சொல்லுவான். இல்ல வீக்னஸ்னா அவன் மூலியமா இவன் கிட்ட வருவான்ல. சித்தார்த்தோட வீக்னஸே என்னன்னா அவன்தான் இவன் கண்டுபிடிச்சிட்டான்னு ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சிட்டான். நான் யோசிக்கிறத அவன் எப்படி யோசிக்கிறான், எனக்கு முன்னாடி யோசிக்கிறான். செல்ஃப் டவுட் அதான் அவன் அத்தனை நாள் வரைக்கும் தாண்டாலாம் நினைச்சிட்டு இருந்தான். பட் அவனுக்கு ஈக்குவலா ஒருத்தன் வந்துட்டான் போது அவனால அதை தாங்கிக்க முடியல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர் எமோஷன் இருந்தா தானே அப்படி எப்படி பார்த்தாலுமே ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனை எழுதவே முடியாது தானே. ஏய் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரே தான்டா, நத்திங் டு லூஸ் தான்டா, புரியுதா? ரெண்டு பேருக்கும் ஒரே தானே. எனக்கு சதா கல்யாணம் பண்ணிட்டு அதுதான் ரெண்டு பேருமே வந்து ஒரு ஸ்டேட்ல டர்ன் ஆவாங்க. நத்திங் டு லூஸ்ன்றதுல அந்த ஸ்டேட்ல வந்து நார்மல் ஹியூமனா இருக்கும், வில்லனா மாறுவான். ஓகேயா? அவன் எல்லாரும் அவங்க எடுக்கிற டெசிஷன் பொறுத்து தான் இருக்கு. புண்ணு மறைச்சிட்டு புண்ணு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு கேமரால. உன் வீடியோ வந்து டீகோட் பண்ற அளவுக்கு நீங்க ஃபேமஸ். வாட் இஃப் இதே மாதிரி தான் ஒரு வீடியோ பேசிருக்கது. எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணி பூம் ஆகுதான் ஒரு நாள். நான் பிரைவேட் ஆகிடுவேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன் நானு. ஸோ நம்ம லைஃப் நமக்கு வந்து எல்லா பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஹீரோ நமக்கு பிரச்சனைகள் எல்லாமே வரும். அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா ஒரு டேர்னிங் பாயிண்டா எல்லாருக்கும் மாறும். அப்ப எடுக்கிற டெசிஷன் தான் அவன் ஹீரோ ஆகுறானா வில்லன் ஆகுறான்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, அது எந்த ஸ்டேட்னா நத்திங் டு லூஸ் ஒரு ஸ்டேட் வரும். இன்னொன்னு இப்ப நீ இன்கிரெடிபிள் எடுத்தனே, அந்த அவன் பேர் என்ன, சூப்பர் ஹீரோ அந்த கிட்டு தானே, அவன் பேர் என்ன, எஸ்எல் ஏதோ பேர், அவன் பேர் என்ன இருக்கடா, சுப்ரீமோவா, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வருவான்ல. ஆமா ஆமா ஆமா, சூப்பர் பாயா, அவனே நல்ல பேர் வச்சுப்பான்ல அவனுக்கு. சரி சொல்லு. அவனோட ஆரிஜின் ஸ்டோரி தெரியும்ல. அவன் இன்கிரெடிபிள்ல தான் வந்து ஹீரோவா பாப்பான். ஆனா அவன் வந்து தட்டி விட்டு போனோடனே அவனோட ஆரிஜின் ஸ்டோரி எப்படி இருக்கும் பத்தியா. நான் சூப்பர் ஹீரோ ஆகணும் தான் நினைக்கிறேன். ஆனா ஒரு சூப்பர் ஹீரோவை எதிர்க்கணும்னா நான் சூப்பர் ஹீரோ இருந்தா தானே என்னால சூப்பர் ஹீரோ எதிர்க்கணும்னால. பட் சூப்பர் ஹீரோ அளவுக்கு பவர்ஃபுல்லானா சூப்பர் வில்லனால தானே இருக்க முடியும். இவன் என்ன பண்றான், இவனே ப்ராப்ளம் காஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணி இவன் பெரிய ஹீரோவா ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஆகினான். அதனால இப்ப இவனுக்கு எங்க பிரேக் ஆகுதுன்னா அந்த ப்ராப்ளம் இன்கிரெடிபிள்ஸ் அவங்க டீமே வந்து சால்வ் பண்ணிடுறாங்க. ஃபேமிலியே வந்து முன்னாடியே இது அவன் பேர் கண்டுபிடிச்சிருக்கா ஒரு நிமிஷம். எப்படி சொல்றது, பிக் மெகா மைண்ட் கூட பாரு, மெகா மைண்ட்ல சூப்பரா மெகா மைண்ட் சூப்பரா இருக்கும். மெகா மைண்ட் 2 ஊம்பிச்சாமே.
வந்துச்சா அதுதான் தெரியும் எனக்கு சொன்னாங்க அழுகுறாங்க நல்லா தேட்டர்ல ஆங்ஸைட்டி தெரப்பி செஷன்றாங்களா படம் பார்த்துட்டு ரொம்ப ரியலா இருக்கான் படம் தெரப்பி செஷன்றாங்க எல்லாம் பார்த்துட்டு வந்து நான் சொல்லிருந்தேன் சிண்ட்ரோம்டா சிண்ட்ரோம் இன்கிரெடி பாய் சிண்ட்ரோம் எல்லாருக்குமே எமோஷன் இருக்கும் ஓகே எல்லாருக்குமே ஏதாவது லூஸ் பண்றதுக்கு இருக்கும் அதை லூஸ் எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் ஜோக்கர் என்ன பண்ணிருப்பான் அவன் அம்மாவை கொண்டிருப்பான் தெரியுமா என்ன ஜோக்கர் சொல்றேன் ஆக்சுவல் ஜோக்கர் தானே ஆமா ஓகே ஜோக்கர் மூவில அவன் அம்மாவுக்கு அவனே கொல்லுவான் என்னன்னு சொல்லி கொல்லுவான் எனக்கு இழக்கிறதுக்கு எதுவும் இருக்கக்கூடாது நீ ஒண்ணுதான் எனக்கு பிடிச்சிட்டு இருக்க எமோஷனலான்னு சொல்லிட்டு கொண்டுருவான் அவங்க அம்மாவையே then you have nothing to lose புரியுதா ஹாஸ்பிடல்ல பாத்டப்ல வச்சு கொள்வான்னு நினைக்கிறேன் எனக்கு இதுக்கு ஞாபகம் ஆமா 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 ஞாபகம் வந்துச்சு சோ அதுதான் எனக்கு நான் ஏடியோல சும்மா வரும் ஆமா அதனால அவங்க அம்மா கொண்டு ஷார்ப்பா பேசிட்டு அது வேறதான் வந்துச்சுன்னா பண்ணு என்ன சொல்றீங்க ஹாக்கின் ஃபீனிக்ஸ் அதுதான் அவன் அம்மாவே கொண்டிருப்பான் அவன் ஏன்னா அம்மா கடைசி ஒரு அம்மா தான் அட்டாச் ஆயிருக்கும் ஆனா ஒரு பாயிண்ட்ல நீ பாத்தீங்கன்னா ஜோக்கர் ஹீரோ தானே ஹீரோ அவன் சிஸ்டம்க்கு ஆப்போசிட்டா தானே பண்றான் சிஸ்டம் தப்புன்ற மாதிரி தானே எல்லாருமே சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த சிஸ்டம் தப்பு அதுக்காக தான் நீ என்ன பண்ற மேட்ரிக்ஸ் இல்லடா சோசன் பண்ண ஜோக்கர் அப்ப அந்த டிவி ஷோல எல்லாரும் முன்னாடி வச்சு புள்ளி பண்ணுவான் ஆமா மாசா இருக்கும் சீனு எதிர்த்து பாக்க எடுத்து போட்டுவான் அப்ப சிஸ்டம் எல்லாரையும் புள்ளி பண்ணுதுன்னா ஒரு இண்டிவிஜுவல் அதுவும் அவன் எப்படி சொல்றது மென்டலி இல்லு மென்டலி இல்லன்றது கரெக்டான ப்ரொனன்சியேஷன் அப்படி சொல்லலாம் சொல்ல ஜோக்கர் சப்ரியா சப்ரி தானே ஜோக்கர் தாடி சேனா இல்ல இன்னொருத்த வருவானே ஆக்சுவல் ஜோக்கர் ஏதோ ஒரு ஷோல வர வருவானே ஒரு போடு சரி சப்ரி தானே சப்ரின்ற சிஸ்டம் அப்போஸ் பண்றான் அப்ப அவன் ஹீரோ தானே அந்த ஜோக்கர்ன்ற கேரக்டர் ஜோக்கர் படத்துல ஹீரோ தானே பேட்மேனுக்கு தான் அவன் வில்லனு அதுமே பேட்மேன் அவங்க அப்பா அம்மா அவங்கள மாட்டான் ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்த கிளவுன் கொண்டு தானே போவான் இல்லையே அந்த நிட்டா மறந்து ஜோக்கர் பார்த்தா ரொம்ப நாள் ஆயிடுச்சா ஜோக்கர் தான்டா கிளைமேக்ஸ்ல அந்த ரேட் நடக்குமா ஆமா அப்பதான் அந்த ரேட் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணம் ஜோக்கர் தான் ஆமா அந்த கொலைய பண்ணலன்னா அம்மா அப்பா செத்துக்க மாட்டாங்க இன்னைக்கு ஆனா ஜோக்கர் கொலை இல்ல எப்பா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான்ப்பா அது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான்டா கொலை பண்ணது ஜோக்கர் இல்லனா பேசிட்டு இருக்கீடி இப்போ எனக்கு தெரியாது இல்ல இப்ப வில்லனை பத்தி பேசறோம்னா மாமன் வந்துட்டான் எனக்கு ரத்ன பொம்மை ஊருக்கு சரி இது ஒரே நிமிஷம் இது கிளியர் பண்ணிட்டு போ இப்போ ஏ கேரக்டர்டா டாமினோட சின்ன இது தள்ளுறடா பெருசா ஒண்ணு உழுதுல அதுதான் பேட்டோட அப்பா அம்மா ஏ கேரக்டர் ஒரு ரைட் ஸ்டார்ட் பண்ணுதுடா ஓகேவா அந்த ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிருக்கான் அந்த ரைட் என்ஜாய் பண்ணிருக்கான் ஒரு ஜி கேரக்டர் ஒன்று ஜி கேரக்டர் போய் பிசி ஏசி ஏசி அதுல பி வருது பிசி கிடையாது நான் சொல்றேன் ஓபிசியா எம்டி ஏபிசி ஏசியே கொண்டுறாங்க அதுல பி மட்டும் பேட்மேனா வராரு இல்ல நான் சொல்றேன் ஏ ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டான் ஓகேவா ஜி ரைட்டோட எண்டு ஏன்னா மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அந்த மக்கள்ல ஒருத்தன் என்ன பண்றான் பேட்மேன் அவங்க அப்பா அம்மாவை கொண்டுறான் ஓகே அதுக்கு அவன் ரைட் ஸ்டார்ட் பண்ணுவான் கரெக்ட் தானே வேலிடான பாயிண்ட் தானே அவனால தான் பேட்மேன் என்ன பண்ணோம் இப்போ அந்த ரைட்டே இல்லனா எதுமே நடந்துருக்காது இது எப்படி தெரியுமா இருக்கு இப்போ ரோட்ல ஒருத்தன் நடந்து போயிட்டு இருக்கான் ஓகேவா காரை வச்சு ஒருத்தன் அந்த ரோட்ல போறான் இடிச்சுட்டான் ஓகேவா வேற ஒரு கார் அடிச்சான் அந்த காரன் போயிட்டு எவனோ ஒருத்தன் இடிச்சு கொண்டுட்டான் அப்படி கொண்டா கணக்கு இருக்கு ஏன்னா இவன் போய் இந்த காரை இனிஷியேட் பண்றான் இப்போ அவங்க அப்பா அம்மா கொண்டான்ல அவன் கையில துப்பாக்கி கொடுத்து இவன் போய் அவங்களை கொல்றான்னு சொன்னானா அவன் தூண்டி இருக்கான்னு சொல்லலாம் அவன் என்ன சொல்றது அவன் தான் கொன்னான் அவன் தான் கொண்டானே சொல்லலாம்
அவன் வேற ஒரு காசுக்காக எங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான். இங்க ரேண்டமா அவங்க அம்மா அப்பாவை சுட்டாங்க, நீ எப்படி கரெக்ட் பண்ணலாம்? இது பண்ணி இருக்க மாட்டான் ஜோக்கர், சரியா? அவனுக்கு வந்து ஜோக்கர்ட்ட பிடிச்ச விஷயமே அவன் வந்து எதுவுமே இது கிடையாது. அவனுக்கு வந்து என்னன்னா he wants to see the world burn. ஆமா, அவ்வளவுதான், சரியா? மோட்டிவே கிடையாது. ஒரு நர்ஸ் சூட்ல போட்டு கொளுத்தி போட்டு நடந்தானே மாசா இருக்காது. சோ அதுதான் ஜோக்கரோட இது, சரியா? அப்ப எப்படி பார்த்தாலுமே நீ வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்கா எழுதணும்னா ஒரு டீப் எமோஷன் ஒன்று கொடுத்தாதான் நல்லா ஸ்ட்ராங்கா எழுத முடியும். அதுதான்டா, அவன் எந்த அளவுக்கு ஒரு டீப் டவுன் புதுசா கண்டுபிடிச்சு உள்ள போயிருந்தானா அவன் எல்லாத்தையும் வெறுத்துட்டு எமோஷன்ஸ்க்கு அப்பாற்பட்டு அவன் இது அதேதான் கேஜிஎஃப்ல அவன் ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும் ஹீரோக்கு. அவனுக்கு எதுவுமே இருக்காது, அவங்க அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க அம்மாவை செத்துருந்தானே, அவங்க அம்மா செத்தோம்னா அவனுக்கு எதுவுமே இல்லை. சாதி, அதாவது நதிங் டு லூஸ், வரிகள் மட்டும் தான் இருக்கா. அண்டா நதிங் டு லூஸ் தான. ஹீரோ ஆயிட்டான்ல, ஹீரோவாவா அண்ணா. அவன் வந்து அவனோட பிஓவில இருந்து பார்த்தா அவன் ஹீரோனா, கவர்மெண்ட் இது பார்த்தோம்னா அவன் வில்லன் தான். அதே தானே ஜோக்கர் இருக்கும். ஜோக்கரோட பிஓவில இருந்து பார்த்தா நான் நல்லா தானே பண்றேன். ஜோக்கர் கண்ணை வச்சு விரட்டி போட்டுட்டு இருப்பான் எல்லாரையும். டேய், ஜோக்கர் மூவில சொல்றேன்டா, அவன் வந்து சிஸ்டம்க்கு ஆப்போசிட் தானே பண்றான் எல்லாத்தையும். அந்த சீன் கரெக்டா ஞாபகம் இருக்கா? எனக்கு பிளண்டா இருக்கு. எனக்கு சில சீன்லாம் வந்து ஷேடியா தான் இருக்கு எனக்கு. அது அதனாலதான் அதான் நீ அதோட ஜோக்கர் 2019ல பார்த்ததுடா. நான் கூட தான் நானும் தான் பார்த்தேன். நாம இருக்குனா மாசம் ஆச்சு படம். 19 முடிஞ்சு 5 வருஷம் ஆகுதா? bro was living in 2020. ஏதோ சொல்ல வந்தானே. அந்த சீன் நடக்கும், அதனால ட்ரிகர் ஆயிடுவான், கொலை பண்ணிட்டு எல்லாரும் ஏமிச்சிருவாங்க. உடனே வந்து அப்படியே வெளியே வந்து அப்படியே போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது தான் அந்த ரேட் நடக்கும். அடிச்சு போலீஸ் வேலையை கவுத்திடுவாங்க. வேன் மேலே ஏறின்னு இந்த போஸ் கொடுப்பான், ஞாபகம் இருக்கா? அதுதான். அப்ப அவனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அவன் பிஓவில அவன் ஹீரோ தான். கேஜிஎஃப் பிஓவில அவன் ஹீரோ தான். நம்ம எப்படி அதை கன்சியூம் பண்றோம், இல்ல நம்ம அதை எப்படி ரைட் பண்றோன்றது தான் அவன் ஹீரோவா வரானா இல்ல வில்லனா வரானன்றதுல இருக்கு. இப்ப நீ ஸ்ட்ராங்கா ஒரு வில்லன் எழுதணும்னா எப்படி பார்த்தாலும் ஒரு நல்லவனா தான் இருக்கான் ஃபர்ஸ்ட். ஒரு குட் காசோ இல்ல, நார்மல் ஹியூமன். அவன் வந்து பியூர்னு யாரும் கிடையாது. பியூர்னு சொல்லல, அவன் எப்படி சொல்றது, நான் எந்த தப்பும் பண்ணலன்ற மைண்ட் செட்ல தான் இருப்பான். நார்மல் ஃபங்க்ஷனிங் ஹியூமனா இருந்திருக்கான். ஃபிளாஸ் இருக்கதான் செய்யும், பட் வாலண்டியரா வந்து உங்களை போய் ஹர்ட் பண்ணணுன்ற மாதிரி எதுவும் பண்ணிருக்க மாட்டான். அப்பதான் அடிகள் முடிவுகள் அவனை சுத்தி இருக்கவங்க அவனுக்கு ஏதாவது பண்ணிருக்கலாம், இல்ல இந்த சொசைட்டி ஏதாவது அவனுக்கு பண்ணிருக்கலாம், இந்த சொசைட்டி ஏதாவது அவனுக்கு பண்ணிருக்கலாம். அப்படி இல்ல செல்ஃபா கூட சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ சைக்கோஸ்லாம் எடுத்துக்கிட்டானே, சீரியல் கில்லர் சைக்கோஸ்லாம் அவங்களுக்குள்ளேயே இருந்து அவங்களே அவங்க வில்லன்ஸ். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, சைக்கோ கில்லர்ஸ் என்னன்னு டிஃபைன் பண்ணுவேன். கில்லர்ஸ் தான்டா அவனுங்க. எப்படி சொல்றதுன்னா, இப்போ வந்து வில்லன்றது ஒரு கரெக்டா சொல்ல வரல எனக்கு. அது அதான் டிஃபைன் பண்ண முடியுமா? அது எப்படியாச்சு கேளு, கூகுள்கிட்ட கேளு என்ன சொல்லுதுன்ட்டு. வில்லன்னா how to define a villain? சைக்கோ கில்லர்ஸ்லாம் வந்து யாருக்கும் தெரியாது. மாட்டினதுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருவாங்க. சைக்கோ கில்லர்ஸோட மெயின் பவர் அதான் நினைக்கிறேன். சைக்கோ கில்லர்ஸ் வந்து ஐயோ ஐடென்டிட்டி தெரியாது. ஐடென்டிட்டி தெரியாது வந்து மாட்டிடக்கூடாதுன்னு பண்ணுவானுங்க. சிலர் வந்துட்டு என்னை எப்படி நீ பிடிக்கிறன்னு பார்க்கலான்னு பண்ணுவானுங்க. சிலர் வந்துட்டு சில பேர் ஜாலிக்கு பண்ணுவாங்க, என்ன கண்டுபிடி பார்ப்போம். சைக்கோ கில்லர்ஸ் ஜாலிக்கு பண்றதுன்னு சில பேர் ஜாலிக்கு போடுவாங்க, சில பேர் மோட்டிவோட சில பேர் வந்துட்டு இவன் கொலை பண்றதை கண்டுபிடிக்கிறது த்ரில்ல அது பிடிக்கும். சில பேர் கொல்றதே த்ரில், அந்த த்ரில் பிடிக்கும். சில பேருக்கு வந்து அந்த அட்ரினலின் ரஷ் பிடிக்கும். மோட்டிவோடவும் கில் பண்ணுவாங்க, மோட்டிவ் இல்லாமலும் கில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாடி பார்ட் பிடிக்கும், இல்ல வந்து மோட்டிவே இல்லாம கில் பண்றதுனா லைக் மோட்டிவே இல்லாம கில் பண்ண மாட்டாங்க, பண்ணுவாங்க. சைக்கோ கில்லர்ஸ் பண்ணுவாங்க. என்ன மோட்டிவ்? அதுதான் பிடிக்கும். அதுதான். அப்ப அது ஒரு மோட்டிவ் தானே. இப்ப வந்து இவனை கொல்லு நினைக்கிறது மோட்டிவ். இவனை கொல்றவன போட்டு அடிச்சு போடுறது மோட்டிவ் இருக்குல்ல. நான் சொல்றது புரியுதா புரியல? அவனுக்கு புரியுது, ஆனா பைத்தியக்காரத்தனமா கொல்லணும்ன்றதுமே ஒரு மோட்டிவ்ன்றது மோட்டிவ்டா. ஆனா எதுக்கு கொல்றோம்ன்றது மோட்டிவே இல்ல. அது ஏன் உன்னை கொல்லணும்ங்கிறது தான் மோட்டிவ். அந்த மோட்டிவ் இல்ல. ஏன் உன்னை கொல்லணும் ரீசன் இல்ல. வை கிடையாது. கில்லிங் தான். வை தான். இல்ல இல்ல, அவுட்புட் கில்லிங் தான். பட் வை தான் மோட்டிவ். ஓகே, கில்லிங் மோட்டிவ்ல வராது. மோட்டிவ்ல இருக்காது. கில்லிங் வந்து எண்ட் ரிசல்ட் தான். வில்லன் என்ன சொல்லுச்சு? வில்லன் வந்து ஸ்டாக் கேரக்டர்னு சொல்லுது. ஸ்டார் கேரக்டர். ஸ்டாக் கேரக்டர்.
is a stock character whether based on a historical narrative or one of the literary fiction. Bad guys எல்லாரும் வில்லன்ஸ் தானா? அதான் நான் இப்போ வந்து நீங்க படத்துல சைக்கோ கில்லர் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவன் அதுல வில்லன் தான். Black Hat தான் அவன். சரியா? நான் ஒரு பாயிண்ட் பதிவு பண்ணுவோம் மாமனன். சொல்லு அத பத்தி சொல்லு. கட்டபொம்மனா. நீ என்ன பேச வந்தனே மறந்துட்ட. ரத்னவேல் தான் ஞாபகம் வந்தானா சூப்பரா இருக்கும். மாரி ரைட்டிங்ல ரத்னவேல் பிடிக்கல. ஏன் ரத்னவேல்? ஏன்னா எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்கடா அவன். ஓவர் ஷேடோ மாறி பண்ணானா இல்ல ஃபகத் ஃபாசில் பண்ணானான்னு தெரியல. ரெண்டு பேரும் ஓவர் ஷேடோ பண்ணல. உதயனா தான் எல்லாத்துலயும் ஓவர் ஷேடோ பண்ணல. ஓவர் ஷேடோவை இப்ப நீ பரியரம் பெருமாள் அந்த தாத்தாவையா அது ஒரு சூப்பரா என்ன சொல்ற ஒரு வெரி குட் ரிட்டன் வில்லன். சம்மிட்ரா ஐயோ அதே மாதிரி கர்ணன் ஒரு நிமிஷம் கர்ணன் சரி சொல்லி முடி. நீ சொல்ல பேச வந்தா நடுவுல பேசணும்னா அதான் நீ சொல்லி முடி. நான் ஞாபகம் கர்ணன்ல காட்டு பேச்சு இருக்கா தெரியுமா? ஆமா. காட்டு பேச்சு எத்தனை நிமிஷம் வரும் படத்துல? வந்து அவ வரவே மாட்டா. ஃபர்ஸ்ட் சீன்ல சாவடிப்பாங்க. அப்புறம் அங்கங்க ஸ்பிரிட்ஸ் ஆஃப் காட்டு பேச்சு காட்டு பேச்சு சாவறதே வந்துட்டு அப்படி இருக்கும். ஓகேவா? அவளை பத்தி எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. தனுஷோட தங்கச்சி அவ செத்துட்டா. ஒரு நிமிஷம் மாமன்ல ஸ்டார்டிங் கொலையா? மாமன்ல ஸ்டார்டிங்ல கொலை இல்லையா? இல்ல என்ன ஸ்டார்ட் ஆகும் அந்த படம்? எனக்கு ஞாபகம் இல்ல. அது நல்ல மண்டையில உட்கார படமே இல்ல. ஒரு தடவை பார்த்துட்டு விட்டோம். நல்ல வேலை ஒரு தடவை பார்த்தேன். மாமன் ஸ்டார்டிங் யானையை கொள்வாங்களா? இல்ல நாய் ரேஸ் நாயை கொள்வாங்க. அடிச்சு கொள்வாரு. பரியரும் பெருமாள்ல கருப்பி வருவா. கருப்பி செத்தோன்னு கருப்பிய வச்சு ஒரு சோகத்தை தூண்டி வில்லன் ஏன் இப்படி பண்ணான்றது கேட்க வைக்க தோணும். புரியுதா? ஆனா மாதிரி கர்ணனும் சரி பரியரம்பில் மாதிரியும் சரி வில்லன் வந்து ஒரு டெஃபினைட் பர்சன் கிடையாது. வில்லன் வந்து தி சொசைட்டி. அதுதான் சொல்ல வந்தேன் நான். ரத்னவேலும் சொசைட்டி தான். ஆனா இவனுக்கு வந்துட்டு ஃபாஃபா இருக்கிறதுனால ஃபாஃபா நடிக்கிறதுனால அவரையே வில்லனா காமிச்சிட்டாங்க. சொசைட்டியை வில்லனா காட்டாம. அதுதான் எனக்கு ஓவர் ஷேடோ பண்ணிச்சுன்னு சொன்னல. இதுல ரெண்டு கேரக்டர்ஸுமே அந்த தாத்தாவும் சரி இதுல நட்டியும் சரி அந்த கேரக்டரோட ரெப்ரசன்டேஷன் தாண்டி சொசைட்டியை ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். இதுல வந்து ஒரே கேரக்டர். அதுவும் இல்லாம எனக்கு ஏன் மாமன்னன் ஒர்க் ஆகலன்னா லாஸ்ட்ல ஃபாஃபா உயிரோட விட்டுருவோம். அப்ப இரு அது என்னன்னா நாங்க இப்படிதான் இருப்போம், எங்க கூட நீங்க சண்டை போட்டு சர்வை பண்ணி அப்படியே வாழ்ந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கன்வே ஆயிடுச்சோன்னு தோணுது எனக்கு. அது இப்படியே வச்சுக்கலாம். அதாவது இப்போ கர்ணன்ல வந்து கொண்டுட்டான், புரியுதா? ஆனா இதுல நம்ம வந்து அது கரெக்டா சொல்றதுன்னா ஒருத்தங்க நமக்கு நம்ம அதை பண்றாங்கன்றதுக்காக நம்மளும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்காது. அது கரெக்ட் தான். பிகெஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன சொல்றது, மேக்கிங் யுவர் செல்ஃப் சக்சஸ்ஃபுல் தானே. பரியரும் பெருமாள் அவன் போயிட்டு என்ன பண்ணுவான், விட்டுட்டு வந்துருவான். பரியரும் பெருமாள்ல அவனை விட்ட இவன் சொல்றது எனக்கு புரியுது. பரியரும் பெருமாள்ல அவர் விட்டது வந்துட்டு அவர் விட்டது அசின் எதுவுமே பண்ணாம சார் போட்டோம் சார், நீங்க இருந்துட்டு போங்க, நான் இருந்துட்டு போறேன், நான் ரிசர்வ் பண்ணாத மாதிரி இருக்கும். ரத்னவேலுக்கான அதுல கடைசியில வந்துட்டு நம்ம அவர் வந்துட்டு ரியலைஸ் பண்றாரு. ஆமா போயிட்டு வா, நடக்கட்டும். அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ ரொம்ப பெரிய மனுஷன், ஏன்னா இவ்வளவு நடந்தும் நீ திருப்பி வந்து தைரியமா என்கிட்ட பேசுற பொண்ணுகிட்டே நீ சொல்லல என் மரியாதைக்காக நீ உன்னை வந்து இது பண்ணிக்கிட்ட. ஆனா ரத்னவேல் அப்படி கிடையாது. ரத்னவேலுக்கு என்ன நடந்தே புரியல. ரத்னவேல் எப்படி இருக்கும்னா, எவரும் அவன் ஜெயிச்சான், இவன் எவரும் மேல உட்கார்ந்தான் எப்படி ஜெயிச்சாங்கிறதா ரத்னவேல் காண்டு. அது இன்னும் ரத்னவேல் ஏன் உயிரோட விட்டது பிரச்சனைனா, அந்த ஆள் வந்துட்டு திரும்ப ஏதாச்சும் பண்ணணும், திரும்பி அப்படிதான் யோசிப்பான். அவன் வந்து இப்ப என்னையே ஜெயிச்சுட்டான், அவன் எப்படியா ஜெயிக்கணும்ன்ற மாதிரி தான் பார்ப்பான். அதனால மாமன்னன் சுத்தமா எனக்கு உட்காரம் இல்லை, ஒழுங்கா ஒர்க்கும் ஆகல. அதை நான் பிரச்சனையா தான் பாக்குறேன். இப்போ வந்து ரத்னவேல் வந்து பேட் ரிட்டன் வில்லன் கேரக்டர் தானே. அப்போ
அவன் வில்லனா அவன் சக்சஸ்ஃபுல் தான். வில்லன்ஸ் பத்தி வச்சுக்கோங்க. மாரி படம் பொறுத்த மட்டும் சொசைட்டி தான் வில்லனா இருக்கும். மாமன்னன்ல மட்டும் சொசைட்டி வில்லனா இல்லாம ரத்னவேல் வில்லனா இருந்திருக்காரு. இப்போ இப்படி பேசிட்டு இருக்கும் போது வட சென்னையில யாரும் இல்லைன்னு அது வட சென்னை வந்து நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் அறுப்ப. சரியா? வட சென்னையிலும் சொசைட்டி தான் பிரச்சனை. வட சென்னை யூ ரீப் வாட் யூ சோ தான். ஏன் சொசைட்டி பிரச்சனைன்னு சொல்றேன்னா அவங்கள அங்க இருக்க கூடாது. வட சென்னையா மாவீரனா? வட சென்னையா நிறைய படம் கன்ஃபியூஸ் மாவீரன் வந்து மாவீரன் மாசான ரைட்டிங் தான். மாவீரனை குறைய சொல்லிடுவோம். மாவீரன் ஜூலை 14th. மாவீரன் இல்ல வட சென்னையில அதுதானே. அண்ணன் ராஜண்ணனை வந்துட்டு முடிச்சு விட்டுருவாங்க. ராஜண்ணனை ஏன் முடிப்பாங்க? அவன் தலையா இருக்கணும் அங்க. டெமோக்ரஸி அவர் வந்து ராஜனை வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்துச்சுன்னா எல்லாருக்குமே வந்துட்டு செட்டில் பண்ணி விட்டுட்டு டெலிகேட் பண்ணி கொடுத்துருப்பாரு. அவர் வேலையை கொடுத்துட்டு வட சென்னையில ராஜனை கொண்டதும் காலாவை கொண்டதும் ஒரே ரீசனுக்காகவா? காலாவை கொல்ல மாட்டாங்க. காலாவை கொண்டுருவாங்க எல்லாம் ஒரே ரீசனுக்காக. இடத்துக்காக நிலம் கிடையாது. அவங்க இருந்தாங்கன்னா there be a bigger என்ன சொல்றது பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இதனாலதான் எனக்கு காலா ஏன் பிடிக்கும்னா இப்போ வடசென்னை எடுத்துக்கிட்டே ராஜன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க. இருக்கவங்க எல்லாரும் மைண்ட் செட்டே மாத்திடுவாங்க நினைச்சிருவாங்க. அன்புதான் வந்து இது பண்றது. ஒரு சேவியர் கேரக்டர் வந்து எல்லாரையும் சேவ் பண்ணுதுன்ற மாதிரி வடசென்னை முடியும். காலா அப்படி கிடையாது. எல்லாரும் காலா ஸ்பிரிட் ஆஃப் காலா தான். காலான்றது ஒரு மூமெண்டா மாறிடும். இதுல வந்துட்டு எல்லாரும் ராஜனா மாறல, அன்பு ராஜனா ஆனா காலால எல்லாருமே அதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு நிறைய தலைவர்களை உருவாக்கணும். இது அடிக்கடி அம்பேத்கர் சொல்லுவது இல்ல, ஒரு அம்பேத்கரை வச்சுட்டா இன்னும் 100 அம்பேத்கர் வருவாங்கன்னு. Oh my god. என்னமோ சொல்லிட்டு அதான் வில்லன்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேர் ஒவ்வொருத்தர் ஃபீல் தான். சில வில்லன்ஸ் பார்த்தா டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் ஆகும் நமக்கு. ஓகே, சில பேர் பார்த்தா பயப்படுவோம். சில வில்லன்ஸ் பார்த்தோம்னா பயப்படுவோம். ஓகே, சோ வில்லனை வந்து நம்ம வந்து ஒருத்தர் பார்க்கறது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஒரு மூவிஸ் பார்த்தோம்னா நிறைய எக்ஸாம்பிள் நமக்கு வரும். பக்ஸ்னு வந்த மாதிரி எனக்கு டக்குன்னு பயப்படுற வில்லன் வரலையா? யாரை பார்த்தா எனக்கு ராட்சசன் பார்த்து பயம் வந்து செல்ஃபா பயம் வந்தது. வில்லன் கேரக்டர் பேய் மாதிரி பயம் வந்தது, ஹாரர் பயம் வந்தது. வேற என்ன கேரக்டர் வந்து பயம் வந்தது? இந்த வில்லனை பார்த்தா பயம் வருது அப்படிங்கிற மாதிரி யாரு? புமாயி. அது பேய் படம் தான். அது வந்து படம் தான். அந்த தமிழ் டப்பிங் தான் எதுனாது, தெலுங்கு ஒரிஜினல் ஆடியோ கூட கிடையாது. புமாயி அவனும் லாஸ்ட்ல அந்த மந்திரிச்சு டப்பிங்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா அவனை. அது ஆடும் என்ன சொல்ற நிறைய இருக்கு. ஒரு நைட் மேர் கொடுத்தாங்க. உனக்கு மேபி நீ வந்து நாங்களாம் ப்ரீ டீன்ல இருந்தாலும் எனக்கு பயமா இருந்தோம். இப்பயும் சொல்றேன், எனக்கு பேய் படம்னா பயம் தான். நான் விசில் படத்தை பார்த்தே பயந்துக்கிறேன். ஆனா விசில் படத்தை போய் திருப்பி பார்க்கவே மாட்டேன். அந்த பயம் கிடையாது. 13B அப்பா ஓகே. அதுல தம்பி கேரக்டர் பார்த்தா பயம் வரும் எனக்கு. 13B இல்லையா? டாக்டரோட தம்பி 13B கதை எனக்கு ஞாபகம் இருக்கு. எதுக்காக டாக்டர் கொலை பண்ணுவான்? எனக்கு டாக்டர் தான் ஆக்சுவலாவே எல்லாத்தையும் பண்ணிருப்பான். டாக்டர் ஏன் கொலை பண்ணுவான்? எனக்கு படமே மறந்து. ஆமா, தம்பியை ரிஜெக்ட் பண்ணியது இதாயிடும். தம்பியை அந்த தம்பி வந்துட்டு டாக்டர் கொன்றுவான். அப்ப பயந்துருக்கேன் நான். எனக்கு ஞாபகம் இல்ல. 13B ஏய், கிளைமேக்ஸ்ல டாக்டர் கண்டுபிடிச்சிடுவாமா, டாக்டர் தான் கொலை பண்ணான்ட்டு டாக்டர் மேல ஏறுவான். சரியா? மாதவன் துரத்தி போவான் ஸ்டெப்ஸ்ல. ஏற செகண்ட் ஃப்ளோர்ல தான் நிப்பான். ஆமா அந்த மாதிரி சில சீன்ஸ் ஞாபகம் இருக்கு. எனக்கு படம் ஞாபகமே இல்லை. எனக்கு ஒரே ஒரு சீன் தான் ஞாபகம் இருக்கும். வீட்டுல கேஸ் வெடிக்கும் போது போன் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ண சொல்லி கதைலாம் திறந்து விட சொல்லுவான். ஞாபகம் இருக்கு அவனுக்கு? அந்த சீன் தான் ஞாபகம் இருக்கு. படம் மத்தபடி கதை ஞாபகம் இல்லை எனக்கு. 13B ஒரு பாட்டு ப்ரொமோஷன் பாட்டு உண்டு. செக்ஸி மாமா கட்சி டு தி சன். அந்த பாட்டு ஞாபகம் இருக்கு. இல்ல 13B ஒரு கிளான்ஸ் டக்குன்னு. ஓகேவா? ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலில ஒரு பொண்ணு இருக்கு.
அந்த பொண்ணு ஒரு பெரிய ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு பையன் லவ் பண்றான், ஓகேவா? அந்த பையனும் அந்த பொண்ணையும் சேரக்கூடாம பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்துட்டு இவங்க 2 பேருக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ என்ன பண்றான், இந்த பையன் வந்துட்டு ஒரு மாதிரி மென்டல் மாதிரி ஆயிடுறான். மென்டல் மாதிரி ஆறானா இல்ல மென்டலா இருந்ததுனால தான் அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. அதனால இவங்க அண்ணா என்ன பண்றாரு, அண்ணா எல்லாரையும் முடிச்சு விட்டுறாரு, அண்ணன் குடும்பத்தையே முடிச்சு விட்டுறாரு, சுத்தியால அடிச்சு முடிச்சு விட்டுறாரு. அதே மாதிரி அந்த இடத்துல 13B நம்பர் வீடு ஃபிளாட்ஸ் கட்டிடுறாங்க. ஃபிளாட்ல அவங்க வீட்டு நம்பர் காமன் நம்பர், அந்த ஃபர்ஸ்ட் இருந்த வீடும் இந்த 13th ஃப்ளோர் அதே மாதிரி வருது. அதே மாதிரி வந்துட்டு எல்லாமே ரிப்பீட் ஆகுது. ஃபேமிலி டிவில ஷோ வருது, அவங்க வீட்டுக்குள்ள இருந்து போட்டோ எடுப்போம் ட்விஸ்டடா. ஓ ஐயோ, அதே மாதிரி ஃபேமிலி அந்த சீரியல் நடக்குது, அது ஆல்ரெடி நடந்தது. அதே மாதிரி உங்களுக்கும் திரும்ப நடக்கும். அதே மாதிரி கொல்ல ட்ரை பண்ணுங்க. வில்லன் கேரக்டர் பத்தி பேசி அதுதான் அந்த தம்பியை பார்த்தா பயம் வரும் எனக்கு. எனக்கு ஆஷிஷ் வித்யார்த்திய வில்லன் ரோல்ல பார்த்தாலே பயம் வரும். கில்லியப்பா கில்லியப்பா அதாவது ஆவேசம்ல பிரின்சிபல். இதுக்கு என்ன சொல்றது, கில்லி படம் ராங் நம்பர் இல்ல, ராங் நண்பர்கள். அவரு விக்ரம் படத்துல ஒண்ணுல கோடு வந்திருக்கும் தெரியுமா? ஆமா வெட்டிடுவான். அந்த சீனா சில விட்டுறான், பயங்கரமா பண்ணிட்டான் அந்த சீன். வில்லன்னா எனக்கு டக்குன்னு எதுவும் உட்கார மாதிரி வில்லன் வரவே இல்லையா எனக்கு. அப்ப சித்தார்த் அபிமன்யு கேம் சேஞ்சர், சித்தார்த் அபிமன்யு மாசான ஒரு வில்லன். கேம் சேஞ்சர் வேற ராட்சசன்ல அந்த இன்பராஜ் பார்த்து பயம் வந்தது. இன்பராஜ் தான் டிஸ்கஸ்டிங் தான். இன்பராஜ் டிஸ்கஸ்டிங்னா இன்பராஜ் இருக்கும். ஆமா, வேற பயம்னா கும்பலங்கி நைட்ஸ். ஐயோ பாமாப்பா. ஓகே பாருங்க, கும்பலங்கி நைட்ஸ். ஓகே ஓகே ஓகே. இல்ல நீங்க நைட்டோ இல்லையோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் பாத்துரு கும்பலங்கி நைட்ஸ். பயந்தேன். ஏன் சார்ஜ் இல்ல இது இல்ல, அதுல சார்ஜ் காட்டும் பாரு, எவ்வளவு இருக்கு பாரு. இருக்குடா 53. ஏன்னா 95 ல இருந்து half an hour 53 வந்துச்சு. அவ்வளவுதான் பேட்டரி பேக்கப் இருக்கு. அது வேற இல்லாம ஹாட்ஸ்பாட் ஆன்ல இருக்கு தெரியுமா? ஆமா, அதனால இன்னும் அதிகமா தான். அப்ப கட் பண்ணிடலாம்ல அத. இப்ப கட் பண்ணா ரமணா கொஞ்சம் அப்படியே சவுண்டா. கும்பலங்கி நைட்ஸ் அப்படியே கண்ணு ரெட்டா மாதவனுக்கு. மாதவனே மாசம் ப்ரமோஷன் வீடியோ அது படத்துல வராது. அது செக்ஸி வேற மாசான வில்லன் யாரு? வேற என்ன தமிழ் படம் பார்த்தோம்? தமிழ் படத்துல ஒரு மாசான வில்லன் கூட இல்லையாடா? அது நம்ம ஏதாவது ரெடி பண்ணிட்டு உட்காந்தா பரவாயில்ல, நம்ம அப்படியே டக் டக்குன்னு இம்ப்ரோவைஸ் பண்றோம்ல, அந்த மாதிரி ஞாபகம் வளர்ந்துருக்கும். அப்படிதான் இருக்கணும். நட்டியை பார்க்கும்போதும் கொஞ்சம் பயமா இருந்தது. கர்ணன்ல பயம் இல்லை, ஏன்டா இப்படி இருக்கான்னு எரிச்சல் தான் வந்துச்சு. தாத்தா பரியரும் பெருமாள் தாத்தா அவர் நல்ல ரைட்டிங், பயம் இல்லை. ஆனா அவர் வந்து எந்த எக்ஸ்டென்ட்லாம் போவாரு. ஏன்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளின்டான வில்லன்னா, அவர் சொன்ன வாக்க தவறின உடனே அவரே ஊன் செத்துருவாரு, புரியுதா? சோ அவரு நல்ல வில்லன். அவரு நீ யாரு நினைச்ச? நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து தாத்தானா அவரை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவருதான் வில்லன், அவருதான் வில்லனே. மத்த எல்லாரும் ரெப்ரசன்டேஷன் தான். அவங்க அப்பா பத்தி தாத்தா தாத்தா ஒரு மாசு ஏதோ ஒரு பாய் உட்காரு இல்ல அப்படியே ஏதோ கலாம் சொல்லுவான். அப்படியாப்பா சரி உட்காரு, ஒரு நேரம் மூட்டு வலிக்குது நான் போயிட்டு இருக்கேன். கேஸ் வாங்கி அழிஞ்சு விடுவாரு. வரல வரனா அது வேற. ஸ்பீக்கிங் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் வில்லன்ஸ், நட்சத்திரம் நகர்கிறதுல ஒரு வில்லன் வருவார் தெரியுமா? அது யார் அவன் கடைசியில அதுதான், அதுவும் ரெப்ரசன்டேஷன் தான் அந்த புண்டாமன். மேலதான் சரியா வில்லன்னா எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனல் என்ன காட்டுது, மோட்டிவேஷனல் காட்டுது. The screen will turn off to save power. பிரச்சனை இல்லை, when connected to the app. ஆப் கனெக்டடாக இருக்கிறதுனால அது டச் ஸ்க்ரீன் ஆஃப் ஆகும். ஓகே சரி. அதுதான் என்னன்னா, ஹீரோவை பார்த்தா மரியாதை வரும்,
வில்லனை பார்த்தா பயம் மட்டும்தான் வரும். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு படம் ஞாபகம் இருக்கா அவனுக்கு வில்லனுக்கு ரூட் பண்ணி அவன் ஜெயிச்சிருக்கலாம் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி வில்லனுக்கு ரூட் பண்ற மாதிரி ஏதாவது படம்? இது நிறைய படம் டக்குனு பண்ணிடுறாங்க. கராத்தே ப்ரூ ஹீரோ கடிச்சு லைட்டா புள்ளியா இருப்பான்டா. அவன் புள்ளியா இல்லைன்னா அவன் தான் ஜெயிச்சிருக்கான். கராத்தே பேர சூப்பர் படம். பட் கடைசியில் ஹீரோ தோத்துருவாரு. வில்ல ஜெயிக்க வச்சிருக்காருங்க. கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோ. ஏய் பார்மையால தான் இப்போ இதே வந்து தெரியும்ல, சீக்குவல் எடுக்க ஆரம்பிச்சாங்க. காயா காய் என்ன காய் குசுது கோப்ரா காயா கோப்ரா காய். வில்லனுக்கு ரூட் பண்ணதுன்னா சேனஸ். இல்ல நாயகன் சொல்ல கோச்சு பார்க்கலாம். நாயகன் என்ன கதை? நாயகன் பார்த்து இல்லையா? ஞாபகம் இல்லை. 4 பேர் நல்லா இருக்குல்ல. மீதிதான் வந்து கடைசியில கொண்டுருவாரு நாயகன்ல. 48 laws of power புக்ல ஒரு லா ஒன்று இருக்கும். என்னன்னா உனக்கு ஒரு வில்லனோ இல்ல, உனக்கு ஒரு எதிரி இருக்கானா அவனை வந்து நெவர் ஃபர்கிவ் ஹிம் தான். அவன் வந்து முடிச்சு விட்டுறனா பிசுறு கூட விடக்கூடாது. ஏன்னா அது எப்படின்னா இருந்தாலும் பின்னாடி வந்து இது பண்ணும், மொத்தமா முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு. வில்லனுக்கு ரூட் யார் நீ பண்ணிருக்க? விக்ரம் படம் கூட ஒன்று இருக்குடா, நல்லா இருக்குடா. அதுல வில்லன்லாம் இல்ல, எப்படி சொல்றது, என்ன படம் படம் சொல்லு. சாமுராயா இல்ல, சாப்பிடாதான் நினைக்கிறேன். அந்த வில்லன்லாம் கிடையாது. அதுலயும் இதை போயிட்டு யாரையும் கொல்லுவான். எல்லாமே ஒரே கிளவுடியா இருக்குடா மெமரிஸ். ஆமா, என்ன மேட்டர் தெரியுமா, பழைய காலத்து இப்போ இந்த போஸ்டர்லாம் பார்க்குறப்ப எனக்கு தோன்றது என்னன்னா டூ மச் இன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. இல்லை ப்ரோ, ஆனா வில்லன் இல்லாமலும் படம் எழுதி நிறைய படங்கள் நல்லா இருந்தது. அதுதான் கதை தான்டா வில்லன்னு. அதாவது ஏதோ ஒரு பிளாட் வந்து வில்லனா இருக்கும் அவனுங்களுக்கு. இப்போ சென்னை 28 கில்மாங்கர் ஆனா இப்பதான் கில்மாங்கர் தான் பார்த்தேன். வில்லனா அவன் ஜெனுவன் தான். வழி தப்பு. அதுதான் அவன் மாஸ். கில்மாங்கர் மாஸ் தான். ஆக்சுவலி நானே கில்மாங்கர் தான் இருப்பேன். அப்புறமேட்டு வந்து தப்பு தப்பு தப்பு. இவருக்கு இவரே நிகர். கில்மாங்கர் ஆக்சுவலி பொட்டன்ஷியல் என்ன வில்லன்னா வில்லனே கிடையாது, அவன் ஹீரோ தான். எண்ணெய் எறிந்தாலையும் அஜித் வந்து முதுகுல குத்திடுவாரு. ஆக்சுவலி எண்ணெய் எறிந்தால வந்து நம்ம ரூட் பண்ணிருக்க வேண்டியது அருண் விஜய்க்கு தான். அருண் விஜய் அழகா டிராஃபிக்கிங் பண்ணிட்டு இருப்பான். ஏய் சாமியா உடம்பு வச்சு ஸ்லோ மோஷன்ல ஓடி வருவா. இதுக்கு மேல என்ன வேணும்? நீ நிறைய பொருளா இருந்துச்சா? ஜெய்போண்டா லெவனும் வில்லன் தான்டா. அவனுங்களுக்குலாம் நான் ரூட் பண்ணானா? நான் ரூட் பண்ணது சென்னை 28 தானே. சாக்ஸ் என்ன சாக்ஸ்? சென்னை சாக்ஸ், ராயபுரம் சாக்ஸ். எப்படி சொல்லு? சாக்ஸ் சொல்றேன் என்ன சம்பந்தமே இல்லாம இப்ப என்னவோ பேசிக்கிட்டான். நான் இல்ல வில்லனுக்கு ரூட் பண்றதுன்னா கில்மாங்கர் தான். ஏய் பிசாசு, உங்களுக்கு ஏதாவது பிசாசுக்கு வில்லனுக்கு ரூட்லாம் பண்ண மாட்டோம். அப்படி பார்த்தா எல்லா மிஸ்கின் படத்துலயுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த மிஸ்கின் படம் அதுதான் சொல்ல வந்து நீங்க நடுவுல பேசிட்டீங்க. என்ன மேட்டர்னா, பல அந்த காலத்துல வந்து இப்போ மான் கராத்தே எடுத்துக்க. மான் கராத்தேல வந்து கடைசியில வில்லனை ஃபைட் பண்ணுவான் தெரியுமா? அவன் வந்துட்டு டெலிபரேட்டா அவனை வில்லனா காட்டணுன்றதுக்காக அவனுக்கு டைலாக் கொடுத்து என்ன வேணா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் என் கூட அனுப்பு. யார் அதுல வில்லனு? ஒரு இவன்டா தனி ஒருவன்ல ஸ்னைப்பர் வருவான்ல, விக்கி. அந்த மாதிரி டெலிபரேட்டா வந்துட்டு வில்லனாவே காட்டணும்
அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுலாம் இருந்துச்சு இப்ப வரைக்கும் பண்ணதான் செய்யறாங்க, படங்கள்ல பண்றாங்க தேவையான படங்கள்ல. ஆனா அந்த மாதிரி நடக்குமா நடக்காதான்றதெல்லாம் ரியல் லைஃப்ல தெரியாது. ஏன்னா ஒருத்தர் டெலிபரேட்டா கெட்டவனா இருக்கும்னு நினைச்சா இருந்துட்டு போட்டோம், அவன் இருக்கிறான் அந்த மாதிரி. அது மாதிரி இல்லாம வாழ்க்கையின் சிச்சுவேஷனுக்காக அருண் வில்லனா நல்லவனா? அருண் லவர் அருண் அதுதான் சொல்றேன் பாரு. அதுதான் இப்ப பொட்ரையல் இருக்குல்ல, அவன் காட்டுறதுதான் அவன் எதனால அப்படி இருக்கான், ஏன் அப்படி தள்ளப்படுறான். ஸ்பீக்கிங் ஆஃப் அருண், ஒரு நிமிஷம், ஒரு வால்பேப்பர் ஒன்று வச்சிருக்கேன் அருணுக்கு. நானே அருண் தான். இல்ல எல்லாருமே அருண் தான். அருணுக்கு ஒரு வால்பேப்பர் ஒன்று வச்சிருக்கேன். நட்சத்திரம் நகரங்கிறதுல அவன் பேர் என்ன? நட்சத்திரம் நகரங்கிறதுல அவர் பேர் என்ன? கலை பேர் என்ன? அர்ஜுன். அர்ஜுன். வாழ்க்கையில எல்லாருமே அர்ஜுன் தான். எல்லாருமே அர்ஜுன் தான், எல்லாரும் அருண் தான். அருண் தான். எல்லாரும் டிரான்சிஷன் ஆகும், அவ்வளவுதான். எல்லாரும் அருணாமா இருக்கு. எல்லாரும் அருண்ல எல்லாரும் டிரான்ஸ்ஜெண்டர் ஆகணும், டிரான்சிஷன்ல மூவ் ஆகணும் போ எல்லாரும். சரியா? அதான் இப்போ அருணாவே இருக்கணும் அப்படிங்கறது அவன் முடிவா இருந்துச்சுன்னா அருண் வில்லனா இருப்பான். அருண் வந்துட்டு மாறணும்னு நினைக்கிறான்னா அவன் வில்லனா இருக்கு. ஆனா இப்ப நீ வந்து வில்லன்னு பேசுறீங்கன்னா அருண் வில்லன் கிடையாது, அர்ஜுனும் வில்லன் கிடையாது. இறைவில யார் வில்லனு? இறைவில ஆண்கள் ப்ரொடியூசர். படத்துல ஒரு ப்ரொடியூசர் இருப்பாங்க, எஸ்.ஜே. சூர்யா இவெல்லாம் போய் அசுத்துறான், விஜய் சேதுபதி கொலை பண்றான், அவன் தான் ஒரிஜினல் வில்லனு. பட் இறைவி மொத்தமா எடுத்தீங்கன்னா இறைவில வந்துட்டு ஆண்கள் தான் மென்களின் கதை. படம் மாசா இருக்கும்டா இறைவி. ஆண் நெல் பெண் குடில். இவன் கேரக்டர் நல்லாதான் இருக்கும், பாபி சிம்மா. அது பாபி சிம்மா ஆக்சுவலி நல்லா தான்டா எழுதியிருப்பான், கேரக்டர் செம்மையா எழுதியிருப்பான். அவன் கரெக்டா அதுக்கு ரூட் பண்ணி வரும்போது மைக்கேல் வந்து கொலை பண்ணுவான். மைக்கேல் கொலை பண்ணிட்டு எஸ்கே போகிற டைம்ல எஸ்.ஜே. சூர்யா மைக்கேலை கொலை பண்ணுவான், அருள் வந்து மைக்கேலை கொலை பண்ணுவான். எல்லாமே அது ஒரு அந்த எமோஷன்ல இருந்து யோசிக்காம இருந்தாங்கன்னா அவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. அவர் சூப்பரா சொல்லுவாரு, அவங்க மாமாவா ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கலாமே தம்பி. அதுதான் அந்த எமோஷன்லயே இருந்து யோசிச்சு அந்த இதுல எடுத்துறது தான், அந்த ஸ்டேட்லயே எடுத்துறது டிசிஷன். மொத்தத்துல இப்ப நம்ம வில்லன் கேரக்டர் எழுத போறோம். நீ வில்லன் கேரக்டர் எழுதுனா எப்படி எழுதுல? வில்லன் கேரக்டர் எழுதும்போது ஆட்டோமேட்டிக்கா ஹீரோ வந்துருவான் தெரியுமா? வில்லன் நீ அதான் சொல்றல, வில்லனுக்கு வந்து ஏதாவது ஒரு எமோஷனல் பிரேக் டவுனோ இல்லை எமோஷனல் வெயிட் கொடுத்தாதான் நீ வந்து அது ரெண்டு பேருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் ஆனவன் ஹீரோவா மாறுவான், அதுல வேற முடிவு எடுத்தவன் வில்லனா மாறுவான். அதுதான் அங்க யோசிச்சா ஹீரோ ஆயிடுவான், யோசிக்காம சுட்டுட்டான்னா வில்லன் ஆயிடுவான். இப்போ எஸ்.ஜே. சூர்யாவே வந்து அங்க யோசிச்சிருந்தான்னா அவன் மேபி அவனை மன்னிச்சு விட்டுட்டு நல்ல ஒரு திருப்பி வந்து புது ஆக்சுவலி கல்யாணம் நடக்கும், கல்யாணம் பண்ணிட்டு ஒரு படம் எடுத்துட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஹீரோவா இருப்பாங்க, ரெண்டு பேரும் ஹீரோவா இருப்பாங்க. அங்க அவன் சுட்டதுனால ரெண்டு ஒருத்தர் சேர்த்துட்டு அவனொருத்த வில்லன் ஆயிட்டான். விஜய் சேதுபதி வந்து இவனை கொல்லாம் பாபியை கொல்லாம இருந்தாலும் மாறி இருக்கும் கதை. மொத்தமும் கதை எப்படி மாறி இருக்கும், தூக்கி அட்டிப்பா அப்படியே கொண்டுருவான். விஜய் சேதுபதியா தலையில மாட்டா, பக்கத்துல செலவு ஒன்று இருக்கும். ஆமா அதான் செத்துருவான் பாபி, செத்துருவான். ஆமா விஜய் சேதுபதி யோசிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும், மாறி இருக்கும். பாபி சிம்மா அதிலே கல்யாணம் பண்ணிருப்பான். இல்ல 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 அஞ்சலி சொல்லுவா, எங்களுக்குள்ள என்ன நடந்ததோ அது நடந்ததோ நடக்கலையோ உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை எனக்கு. அப்படி சொல்லுவார் பாபி சிம்மா. என்ன நடந்ததா சொல்ல மாட்டான், அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தது, எனக்குமே ஃபீலிங்ஸ் கரெக்டாக அவன் ஃபீலிங்ஸ் இருந்தது சொன்னாலும் எனக்கு தெரியல, எங்களுக்கு என்னமோ நடந்தோ நடக்கலையோ ஆனால் உங்ககிட்ட சொல்ல அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவா அவன். சந்தேகப்படுவான்ட்டா. ஆமா ரொம்ப கிளம்பி போவாங்க, போட்டு ஒரு கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட கேரக்டர் கேட்டவங்க தெரியுமா லாஸ்ட்ல? 3 பேரோட அம்மா, 3 பேரா 2 பேரோட அம்மாவும். இவ்வளவு படங்கள் படிச்சது இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. வில்லன் எப்படி எழுதிங்க? மோசால். நான் வந்து கமர்ஷியல் சினிமாவுக்கு தான் எழுதலான் இருக்கேன். நான் வந்து எப்படி சொல்றது, அவனுக்கு ஒரு காசு இருக்கும் ஆப்வியஸ்லி, அந்த காசுக்காக அவன் என்ன வேணா பண்ணுவான்.
தானோஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நான் எழுதலான் இருக்கேன். எழுதுனா அவனுக்கு ஒரு காசு எடுத்துட்டு அந்த காசுக்குள்ள அவங்க வரலன்னா டெஸ்ட்ராய். டெனட்ல பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து சாவ போச்சு, ஹீரோன்ற வில்லன் சாவ போறான் சரியா. அப்ப நான் ஐம் கோயிங் டவுன் ஸோ ஐம் டேக்கிங் எவ்ரிவன் வித் மீ அப்படின்ற மாதிரி தான் அந்த வில்லன் இருப்பான். எப்படின்னா அவன் வந்து ஃபிட்பிட் மட்டும் கட்டிப்பான். ஃபிட்பிட் எப்போ ஹார்ட் பீட்டை வந்து ஸ்டாப் பண்ண வைக்குதோ அப்போ வந்து அது டெட்டரேட் ஆயிடும் சரியா. அந்த அதான் அந்த இது மெஷின் வந்து டெட்டரேட் ஆயிடும். ஓகே, ஸோ உள்ள எல்லாரும் அழிஞ்சிடுற மாதிரி தான் இது பண்ணிட்டு இது பண்ணுவாங்க, அது காப்பாற்றுவாங்க போயிட்டு. அவ்வளோதான். கில்மாங்கர் அதானே பண்ணுவான். கில்மாங்கர் அது இல்லடா, கில்மாங்கர் எனக்கு கிடைக்கல யாருக்கும் கிடைக்கூடாது. we have better resources to save our people. அப்படி இருந்தோம் அவன் விட்டுட்டோம் நாம அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா சொல்லுவான் கில்மாங்கர்? ஆமாண்டா, கில்மாங்கர் நான் தான் எல்லாத்தையும் பண்ணுவேன்னு தானே சொல்லுவான். த்ரோன்ல நான் உட்காரணும். இல்ல உங்ககிட்ட இத்தனை வருஷம் இவ்வளவு ரிசோர்சஸ் இருந்தோம், நம்ம மக்கள் இவ்வளவு அடிமையா இருந்து நீங்க ஏன் எந்த ஆக்ஷனும் எடுக்கல? எல்லாத்தையும் என்ன சொல்றது ஊருக்குள்ள கொண்டு வர பாப்பான்ல, வகாண்டால இருந்து வெளியே அதுதான் ரிசோர்சஸ் வெளியே வார் டாக்ஸ்க்கு மொத்தமா இது பண்ண பாப்பான். வைப்ரேனியம் வகாண்டால மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு வகாண்டா டீச்சக்காவோட வாழியா நாங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கில்மாங்கர் வந்துட்டு நீங்க இவ்வளவு ரிசோர்சஸ் வச்சுட்டு நீங்க வந்துட்டு பிளாக் பீப்புள் ஏன் விட்டுட்டீங்க? அதாவது ஒன்றும் இல்லை, எல்லாரும் ஈக்குவலா இருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. கில்மாங்கருக்கு நம்ம கிட்ட இவ்வளோ பெரிய பவர் இருந்து நம்ம ஏன் அடிமையா போகணும், நம்ம ஏன் அவ்வளோ கீழே நடத்துறாங்க நம்மள, நீங்க ஏன் எதுவும் கேட்கல அப்படின்றது அவனோட ஆதங்கம். சரி, அதை ஏன் ஸ்டாப் பண்ணிட்டான் டீச்சர்லாம்? நீ எத்தனை போவ எப்படியா போயிட்டு அப்படின்னா கொல்லதான் போறானுங்க. இப்போ இவனை விட்டு இருந்தாங்கன்னு வையேன், கில்மாங்கர் வந்து இந்த மாதிரி ரூல் பண்ண வச்சிருந்தாங்கன்னா அவன் பிளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு. அட்டாக் பண்ணதுன்னா அவனுக்கு நடந்ததை மத்தவங்களுக்கு பண்ண வச்சிருப்பான், அவங்களை அடிமையாக்கிருப்பான், ஒயிட்ஸ் அடிமையாக்கிருப்பான். புரியுதா? ஆனா டீச்சர்க்கா வேண்டாம் சமத்துவம் தான் பண்ணுவாரு, அதான் பண்ணாங்க. இவர் அதுவும் இல்லாம கில்மாங்கர் வந்துட்டு இவங்க மதிக்கலன்றதுனால வைப்ரேனியம் எடுத்துட்டு போயிட்டு நான் அவங்களுக்கே எடுத்துக்கிறேன், அதுதான் தலைச்சு போறோம். அங்கதான் அந்த இவன் வருவான், அவன் பேர் என்னது? அதான் அஜித் மாதிரி அவங்க நான் என்ன யோசிக்கிறேன்னா இவங்கிட்ட குத்தா அவன் போய் ஊருக்குள்ள வித்துருவான், இவனுங்கிட்டயும் வந்துடும், ஒயிட்ஸ் கிட்டயும் வைப்ரேனியம் வந்துடும். ஊருக்குள்ள வித்திருக்க மாட்டான். அவன் சொன்னதை ஃபர்ஸ்டே கேட்டிருந்தாங்கன்னா அவன் வந்து அடிமையாக்கிருப்பான். இவன் சொன்னதை கேட்கலன்றதுனால இப்படி வித்தாச்சு நான் காசு பாத்துக்கிறேன், நீங்க தான் என்ன மதிக்க மாட்டேங்கிறீங்களா, நான் அந்த த்ரோன்ல உட்காரணும்னா அவங்க இன்னும் பவர்ஃபுல் ஆயிட்டாங்கன்னா எப்படி இருந்தாலும் நீங்க என்கிட்ட தான் வந்தாங்கன்ற மாதிரி கில்மாங்கர் வந்து பண்ணிருப்பான். ஒகாண்டா 2ல வந்து பாத்தீங்கன்னா அதான் கதை. ஒகாண்டா 2லயா? ஆமா, ஒகாண்டா ஃபாரெவர்ல என்ன கதைனா ஒயிட்ஸ் வந்து வைப்ரேனியம் தேட போவாங்க. வைப்ரேனியம் கடல் நடுவில் இருக்குன்னு போகும்போது தான் அந்த ஒரு இருக்கிறது தெரிய வரும். அவன் பேர் என்ன? இவன் நல்ல பேர் வச்சிருக்காங்க. அவனை கிளப்பி விட்டுருவானுங்க, அப்பா மேல கிளப்பி விட்டுருவாங்க. சரியா? அதுதான் சூப்பரா இருக்கா பேக்ரவுண்டு. ஒகாண்டா ஃபாரெவர் பேக்ரவுண்ட் சப்பையா இருக்கும்டா. ஓஎஸ்டி என்ன இருக்கும்டா ஒகாண்டா ஃபாரெவர். நீ ஒகாண்டா ஃபாரெவர் பார்த்தியா? சூரி தானே இருப்பாங்க. சூரி இருந்தாலும் கடைசியில டக்குனு இல்ல குட்டி பையன் இருக்கேன். அதுக்கு காரணமும் ஃபேன்ஸ் தான்டா. ஃபர்ஸ்ட் வந்து சூரி வேணும்னு சொன்னாங்க, அவர் சூரியன் இல்லையா எங்களுக்கு திருப்பி அதே வேணும் சின்ன போட்டுறதுக்கு யார போடுவாங்க சொல்லிட்டு யார போடுவாங்க போட்டா ஜேடன் ஸ்மித்தை போட்டுட்டா மோசம் இருக்குங்க. ஜேடன் ஸ்மித் இப்ப பாத்தியா நீ? பிளாண்டர் வச்சிருக்காங்க. அவன் பிளாண்டர் இல்ல, வந்துட்டு அவன் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டான். பசல் கார் வைக்கிறோமோ இந்தியன் ஜேடன் ஸ்மித், சவுத் இந்தியன் ஜேடன் ஸ்மித். சம்பாகினி ஷவுட் இந்தியன் ஜேடன் ஸ்மித். புரியல சம்பாகினி. ஓ இல்லன்னா தெரியாதலமா உங்கெடுத்து என் டூல்ஸ்ல மாட்டிக்கோ. நான் இருக்கிறல. சரி, கன்க்ளூஷன் என்ன போ? நீ என்ன எழுத சொல்லவே இல்லடா. அவனும் சொல்லிட்டான், நானும் சொல்லிட்டேன். நீ எழுது டு இன்ஃபினிட்டி அண்ட் பியாண்ட். எழுதுறது கிரிட்டிக் வேணா பண்ணுவேன், எழுதலாம் வராது எனக்கு. ஓகே, என்னன்னா வில்லன்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு வைட்டலான ஒரு இது, அது ஒழுங்கா எழுதணும். ஆமா, வில்லன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த அளவுக்கு ஹூக்டா இருக்கும் மூவி. வில்லனை சும்மா வச்சுட்டு இவன் வந்து வில்லன் அதனால கெட்டவனா இருப்பான் அப்படிங்கிறதோட அவன் ஏன் கெட்டவனா இருக்கான்றத வந்து பார்த்து எழுதணும்ன்றது வந்துட்டு என்னுடைய. அதனால பவானி ஒரு நல்ல ரைட்டிங் வில்லனுக்கு. நீ மாஸ்டரே நல்ல படம். பவானி ஒரு நல்ல ரைட்டிங் வில்லனுக்கு. அவங்க அப்பா பேர் என்ன?
லியோ தாஸ் அவங்க அப்பா பேர் என்ன? ஆமா 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 ஹெரால்டு தாஸ். ஆண்டனி தாஸ். ஆண்டனி தாஸ் ஒரு பேட் எக்ஸாம்பிள். நல்ல ஏதாவது வில்லன் எப்படி எழுதக்கூடாது. மாஸ்டர் ஆக்சுவலி நல்ல படம் தான். நீ என்ன ஏமாத்தலாம், உன்னை ஏமாத்தலாம், என்ன நீ உன்னை நீயே ஏமாத்தி, என்ன நீ உன்னை நீ ஏமாத்திக்கலாம். நல்லா இருந்துடா. சரி அதுதான் மாஸ்டர் திரும்ப நல்ல படம் தான். லியோ விட பெட்டரான படம். மாஸ்டர் நான் தியேட்டர்ல பார்க்கல. மாஸ்டர் நான் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் பார்த்தேன். நான் நல்ல படம், சூப்பரா இருக்கு மாஸ்டர். எதனால மாஸ்டர் ஹேட் பண்ணாங்க? அதையே 50%னா இது 100% லோகேஷ் ஃபிலிம்னு எங்க தெரியும் விட்டான்னு தெரியல. மாஸ்டர் நல்லா மாஸ்டர்ல தானே அது எதுல வரும்? செலிப்ரேஷன், ஜேடி செலிப்ரேஷன் ஸ்டார்டிங்ல பில்லி 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 பில்லாமி பில்லி பில்லி. இல்ல அது என்ன பாட்டு? மாஸ்டர் தான். பழைய பாட்டுலாம் இல்ல, புதுசு தான். மாஸ்டர் தான். அந்த கில்லி பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சா? வாத்திக்கபடி. ஆமா ஏய் பாடவே நல்லா இருந்துச்சு மாஸ்டர். எனக்கு அந்த லுக் மட்டும் பிடிக்கல. செகண்ட் ஹாஃப் லுக். யாரு? ஷேவ் போட்டு மூல் கட்டி தொப்ப வச்சுட்டு வருவான். ஏய் அவர் திருந்தனும் பாக்குறாடி. இருந்தனும் சரிடா. தாடி எடுத்தா சரியா. இப்போ இவன் சொல்லுவான்ல பிரதீப் ரங்கநாதன் நல்லா ஆர்த்தடாக்ஸா இருந்தா அப்படின்னா புட்டு ஒண்ணு நான் அப்படிதான் காட்டணும் அப்படி அந்த மாதிரி ஒரு காமிக்கிறது தான் அது. படம் நடிக்கிறான் டிராகன். ஏய் அவனை வச்சு படம் எடுக்க. ஏய் அவன் மாசிரா ஆயிட்டா இப்போ ப்ரொடியூசர் இருக்காங்க தெரியும்ல. எடுக்கிறாங்க. டிராகன் தமிழ்ல ரிலீஸ் ஆகுது, தெலுங்குல ரிலீஸ் ஆகுது. அவன் தெலுங்குல என்ன பண்ணாலும் அவனுக்கு வந்துட்டு ஃபேன்ஸ் அவனுக்கு. விக்கி லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அதுதான் ரெண்டுலயும் ரிலீஸ் பண்றான். ஐயோ அவனுக்கு ஏன் தெரியுதா? ரெண்டும் ஒரே குட்டையில ஒண்ணு மாட்டேங்க அதுங்க ரெண்டும். இந்த விக்கியும் அந்த பிரதீப் ரங்கநாதனும் லோ பேட்டரியாண்டா. சரி ஓகே. அதான் எனக்கு என்னன்னா பர்சனலா ஒரு மோட்டிவ் இருக்கணும் வில்லனுக்கு அப்படி இல்ல. ஏய் ஒரே நிமிஷம். He wants to see the world getting burned. பிரதீப் ரங்கநாதன் தான் வில்லன். ஓகே சொல்லுங்க. அதுதான் ஓஜி வில்லன் விக்கிடா. ஓஜி வில்லன் விக்கி. விக்கிக்கு வந்துட்டு விக்கி சப்சிடி போறதுக்கு விக்கியோட ஜூனியர் விக்கி ஜூனியர் பிரதீப் ரங்கநாதன். இந்த மாதிரி கருத்து சொன்னா வந்துட்டு உடனே ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்றீங்க அப்படின்றவங்க. இது வந்து கருத்து, ஒப்பீனியன். மோட்டிவ் இருக்க கூடாது. ஆனா வந்து எல்லாரும் சாவணும். மோட்டிவ் இருக்குன்னு அவசியம் இல்லைன்ற நானு. அவங்க கிட்ட சொல்லணும் கூட அவசியம் இல்ல. இப்போ வந்து ஹீரோனா பேக் ஸ்டோரி இருக்கணும், வில்லனா பேக் ஸ்டோரி இருக்கணும் இல்ல. He just wants to see the world burn. சரியா? அவன் சைக்கோ இல்லையா? அவன் வில்லன் இல்ல, அவன் சைக்கோ. அவன் எப்படி சொல்றது, அதாவது பாரபட்சம் பார்க்காம கொள்றது. அதான் அவன் சைக்கோ, அவன் வில்லன் கிடையாது. ஹிட்லர் என்ன பண்ணிருப்பாரு? ஹிட்லருக்கு என்ன பண்ணாங்க? ஹிட்லர் தான் சூசைட் பண்ணிக்கிட்டாராமே. இல்ல ஜெனோசைட் பண்ணாருல, அது சொல்றேன். ஜெனோசைட் கடைசியில எல்லாரும் செத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட்ஸ் வருமா தெரியுமா? ஹிட்லருக்கு எவ்வளவு ஸ்டார்ட்ஸ் வரும்? கில் கவுண்டா? ஆமா, கில்லிங் ஸ்ப்ரீ. இந்த பப்ஜில எல்லாம் கொலை பண்ணணும். சொல்லடா பப்ஜியா கால் ஆஃப் டியூட்டியா இதுலயே சுட்டுட்டே இருந்தானே ஷூட் மாஸ்டர். இந்த மாதிரி ஹிட்லர்ங்கிறதே ஒரு டேக் தான். ஹிட்லர் வாவ். ஓகே வில்லன் வில்லன் வில்லன். ஸோ தான் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது வில்லன் எழுதிங்கன்னா. ஆனால் மோஸ்டா நீ பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து சினிமா வந்து நிறைய டிரான்சிஷன் ஆகிருக்கு. டிரான்சிஷன் ஆனதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பர்சன் தான் வில்லன்ற மாதிரி காமிச்சிட்டு இருந்து இப்போ ரெப்ரசன்டேஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், சொசைட்டி, நாடு, இந்தியன் டூ வில்லன் தான். இது எப்படிடா எஜுகேஷன் சிஸ்டம் சிஸ்டம்னா சிபியு சிபியுனா குடுக்குறது யூபிஎஸ் யூபிஎஸ் தான் கரெக்ட்டா அந்த மாதிரி தான்.
அந்த மாதிரி ரெப்ரஸன்டேஷன் மாறிடுச்சு திருப்பி. ஆனால் இதுக்காக 1% வில்லன் பவர்ஃபுல்னஸும் கிடையாது, மொத்த சொசைட்டியும் பவர்ஃபுல்லும் கிடையாது. அதே மாதிரி வில்லன் வச்சுக்கோ, ஏன் 10 பேர் சுற்றி இருக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் எதுனா வில்லன் தைரியமாக வெளியே போவான். ஏய் ஷெர்லாக் ஹோம்ஸ் ஜிம் மோரியார்ட்டி என்ன ஸ்ட்ராங்கான வில்லனா? ஆமாம், அவன் ஸ்ட்ராங்கான வில்லன் தான். அவன் அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லயோ செகண்ட் எபிசோட்ல நீ ரீவாட்ச் பண்ணனா தெரியும், வந்துருப்பான் ஒரு ஜெனரேட்டர் வந்துட்டு போவான் ஒரு சீன்ல, பயங்கரமா இருக்கும். அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான் எல்லாத்தையும். அப்படி எழுதணுன்ற, அதாவது இப்ப நீ சீரியஸா எழுதுற இல்ல வந்து படமா எழுதினாலும் பேக்ரவுண்ட்ல இப்போ விடுதலையில வந்து விஜய் சேதுபதி தான் தியேட்டர்ல உட்கார்ந்து இருப்பான். அது நம்ம வந்து ரெண்டாவது அடி அந்த மாதிரி பாக்குற பொருளாம் இல்ல. ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கும்போதே நீ தெரியும் உனக்கு பின்னாடி, அதாவது ஃபுல்லா ஃபோக்கஸ் அவுட்டா இருக்காது. பாக்குறப்போ விஜிஎஸ் தெரிஞ்சிட்டார் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப. இல்ல நான் வந்து எப்படி சொல்றேன்னா, இப்ப விஜிஎஸ் படத்துல இருக்கான், விஜிஎஸ் ஒரு பெரிய கேரக்டர்னால உனக்கு தெரிஞ்சது. ஜிம் மோரியார்ட்டி ஜானேட்டர் தான், நீ அதை நோட்டீஸ் பண்ணிருப்ப, ஜானேட்டர் ஒருத்தன் போயிருக்கான்னு. ஆனா அவன் தான் கடைசியில வில்லன் போது அந்த கேவா வருவான்டா. அதுதான் கேரக்டரோட ரைட்டிங் தானே ஸ்ட்ராங்கா இருக்கும், அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி எழுதணும்னு சொல்றேன். அந்த ஜிம் மோரியார்ட்டி கேரக்டர் தான் ஜான் விக் 4ல வந்து ஹைனஸா வருவான் தெரியுமா, டேபிள்ல வந்து கலைச்சு விடணும்னு பாப்போனே. ஆமா சரி, அதான் நீங்க வந்து வில்லன் கேரக்டர் தான் இப்படி இருக்கீங்க. டேபிள் தானே வில்லன் ஜான் விக்ல. டேபிள் வில்லன் இல்ல, நான் எச்சாம்பர் ஊத்தா யார் அந்த அவன் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வருவாங்க. ஜான் விக் பத்திரிக்கா? ஏய் ஜான் விக் பாரு, ஜாலியா இருக்கும். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஒருத்த குஜா இருப்பாங்க தெரியுமா, அவன் பேர் என்ன? யாரா? குட்டியானா? குஜா இருந்தா அவனுக்கு கொடுப்பாங்களா? ஜான் ஸ்னோவா? கேம் ஆஃப் த்ரோன்ஸ் குஞ்சன் போட வருமா? டைரனா? டைரன் இல்ல, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் குஞ்சி சீன் போடுவா. குஞ்சி சீனா வேற ஒருடா டிக் கட்டிங் கேரக்டர்னு போடு. அதான் அவன் தான் வந்து ராஜாவோட பையன் அவன் ஆக்சுவலா. ஆமா, அவன் தான் வில்லனா? போடு போடு, அவன் தான் கொல்லுவான். ஜான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஆக்சுவலா பாரு, கடுப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்ல. ஏய் எனக்கு நான் தான் சொன்னேன்ல, எனக்கு அந்த பீரியட் படங்கள் பிடிக்காதுடா. ஏய் நாத்லி மேன் சூப்பரா இருப்படா. நீ ஐயோ அவன் பேரு ஐயோ காசு காட்டு, அதான் தேடிட்டு இருக்கேன். காஸ்ட் இல்லையே நான் கேட்டேன், காஸ்ட் காட்டா. டைரன் இல்ல நினைச்சதா? கிரியன் இந்த தியான் கிரேஜாய். இவன் தானா? டிஹெச்ன்றதானே? ஆமா, தியான் கிரேஜாய். அவன் தான் ஜான் விக்ல நாயை கொன்றுவான். அப்படியா? அவன் தான் இந்த வேர்ல்டுக்கு கூட்டு வந்துடுவான், திருப்பி அசாசினேட் வேர்ல்டுக்குள்ள ஜான் விக் கூட்டு வந்துடுவான். ஏய் ஜான் விக் சூப்பரா இருக்குடா. ஜான் விக் ஓகே முடிச்சுடுங்க. எஸ் அவ்வளோதான், கட் பண்ணிக்கோ. இப்போ கடைசியில் வில்லன் வந்து ஸ்ட்ராங்கான வில்லன் எதுனா தான் ஸ்ட்ராங்கான ஒரு ஹீரோ வருவான். ஸ்ட்ராங்கான ஹீரோ ஸ்ட்ராங்கான வில்லன் தான் படம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்கான வில்லனால மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஹீரோவை உருவாக்க முடியும். ஓகே, வில்லன் ஒன்றும் அப்படியே வந்துட மாட்டான். ஒரு ஹீரோ ஒன்றும் அப்படியே வந்துட மாட்டான். வில்லனும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வருவான். வில்லன் தான் ஒரு நல்ல ஹீரோ உருவாக்கும், அவ்வளோதான். சொசைட்டி தான் வில்லன் உருவாக்கும். இதுதான் நிதர்சனம். அதனால நல்ல சொசைட்டி உருவாக்கிட்டு வில்லனை தவிர்த்துருங்க. திருத்தப்படுவாய், இல்லைன்னா வில்லன் தான் வந்து திருத்தணும். ஓகே, வில்லன் தெரியல. ஏய் டிக்கெட் வந்து ஸ்பீக்கிங் ஆஃப் வில்லன், பாருங்க சென்டிமெண்ட் இருக்கு தெரியுமா? So yeah guys, see you guys next video. And then CJ. Hey, no 30 seconds பேசினா 1 hour ஆயிடும்டா. 30 seconds பேசணுமாடா? ஆமாடா. சுபல இல்ல பரவாயில்ல வேணாம்டா, பயந்துருவாடா. ஃபோர்ஸ் பண்ண வேணாமா? 1 hourனு காட்டுறதுக்கும் அந்த 2 digitல காட்டுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்டாப் பண்ணு.
Okay, 99 rupeesக்கும் 100 rupeesக்கும் difference இருக்குல்ல. இது என்னது? போகும்போது டக்குன்னு சொல்லு. இன்னும் 30 seconds தான் இருக்கு. பா. கரெக்ட் அவனுக்கு தெரியுது இல்ல. ஏய், இது கோவல. அவளுக்கு ஆசை கூட